ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து போன வருடம், அதாவது 2024 வருடம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவியா வெளியான ஒரு மலையாள படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட பேரு வந்து கோலம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு ஆபீஸோட எம்டி 10 மணிக்கு அந்த ஆபீஸ்க்குள்ள வந்து உள்ள நுழையிறாரு. 10:10க்கு வந்து டாய்லெட்டுக்குள்ள போறாரு. 10:20க்கு டாய்லெட் இன்னும் ஓப்பன் ஆகலையே அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. அங்க வந்து செத்து கிடக்குறாரு. அதாவது மல்லாந்து கிடக்குறாரு. மண்டையில அடிபட்டு இருக்கு. மூச்சு இருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க. இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து போலீஸான நம்ம ஹீரோ வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இது கொலையா இல்ல வந்து ஒரு ஆக்சிடென்டலா இவர் கீழே விழுந்து இறந்து போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து மூவ் ஆகுது. கடைசியா என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வந்து எல்லாருமே 6 மணிக்கு அலாரம் வச்சு அறக்க பறக்க எழுந்திரிச்சு ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்துக்கு கிளம்புறோம். நம்ம சென்னையில எல்லாம் வேலை பார்த்தோம்னா இந்த மாதிரி அறக்க பறக்க கிளம்பும்ல, அந்த மாதிரி சில சீன்ஸை வந்து காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2-3 லேடிஸ் 2-3 ஜென்ஸ் அப்படின்னா அவங்க வெஹிக்கிள்ல, 2 வீலர்ல, சைக்கிள்ல, கார்ல எல்லாம் புறப்பட்டு கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒரே கம்பெனிக்கு தான் வர்றாங்க. கம்பெனி பேர் வந்து விடெக் இன்டர்நேஷனல் அப்படின்னு அந்த போர்டில். அந்த கம்பெனில வந்து இன் அவுட் முறை வந்து எப்படின்னா, தம் பிரிண்ட் வச்சுட்டு உள்ள போற மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து வச்சிருக்காங்க. எல்லாருமே தம் பிரிண்ட் பண்ணிட்டு உள்ள போய் உட்காந்துடுறாங்க. ஆபீஸ்ல எம்டி வந்து வரப்போறாரு. 10 மணிக்கு தான் எம்டி வந்து வருவாரு. அது வரைக்கும் அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு சில பேர் சீட்டு விளையாடுறாங்க அந்த கம்ப்யூட்டர்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க வந்து நடக்குது. இந்த மாதிரி சமயத்துல வந்து எம்டி அவர்கள் வந்து காரை பார்க் பண்றதுக்காக கார் பார்க்கிங்க்கு வந்துட்டாரு அப்படிங்கிறத சிசிடிவி கேமரால வந்து அந்த ரிசப்ஷன்ல ஒரு அக்கா உட்காந்துருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு எம்டி வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே எல்லாரும் வேலை பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி அந்த ஆபீஸ்ல வந்து சில விஷயங்களை வந்து நம்ம எம்டி அவர்கள் வந்து 10 மணிக்கு ஆபீஸ்க்குள்ள உள்ள வந்துருவாரு. ஒரு ஆள் மட்டும் இல்லாம ஒரு சீட் மட்டும் காலியா இருக்கும். ஏன் இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்பாரு எம்டி அவர்கள். இந்த சமயத்துல வந்து வேற ஒரு கம்பெனில இருந்து இந்த கம்பெனிக்கு ஆர்டர் கொடுக்க ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் வந்து ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க அங்க உள்ள ஒரு வேலை பார்க்குறவரோட. அவரும் வந்து அந்த கம்பெனிக்குள்ள வந்து உட்கார்ந்துருப்பாரு. கரெக்ட்டா டைம்க்கு வந்துட்டியே, நீ போய் உட்காரு அரவிந்த். சார் ஃப்ரீயானதும் உன்னை நான் கூப்பிடுறேன். இந்த கம்பெனிக்கு வந்து 2 ஓனர்ஸ். ஒருத்தர் பேர் வந்து ஜான், அவர் தான் இப்ப அந்த ஆபீஸ்க்குள்ள போனவர். இன்னொருத்தர் வந்து யூஎஸ்ல இருக்காரு. ஒரு மேரேஜுக்காக 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம இப்ப உள்ள வந்த எம்டி அவர்கள் வந்து டாய்லெட்டுக்குள்ள போறாரு. டாய்லெட்டுக்குள்ள போனோன்னா அங்க வேலை பார்க்குறவங்க வேக்கம் கிளீனர் ஆன் பண்ணி துடைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. துடைக்க ஆரம்பிச்சோன்னே ஒரு சவுண்டுமே கேட்கல. வேக்கம் கிளீனரோட சவுண்டு மட்டும் தான் கொய்யின்னு கேட்குது. எல்லாரும் காதெல்லாம் பொத்திக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது. ஒருத்தர் வந்திருந்தான்னு சொன்னோன்னே வேற ஒரு கம்பெனில இருந்து வந்திருக்காருன்னு சொன்னால அவரும் இன்னொருத்தர் ராஜு அப்படின்னு ஒருத்தர் 2 பேருக்கும் மீட்டிங் வந்து நடந்துகிட்டு இருக்கும். அந்த நேரத்துல வந்து ஒரு போன் கால் மாதிரி வருது அந்த ராஜுவுக்கு. என்ன அப்படின்னா, அந்த கிப்சன் இன்னொரு முதலாளி இருக்காருல்ல, அவர் வந்து இவருக்கு நம்மளோட ஜான் இந்த முதலாளிக்கு வந்து கால் பண்ணி பாக்குறாரு. எடுக்கல அப்படின்னா இந்த ராஜுவுக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம லாக் பண்ண வேண்டியதான். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்ன முடிக்க சொல்லியிருந்தாரு. இந்த ராஜு அப்படிங்கிறவர் வந்து போன் எடுத்துக்கிட்டு சார் எங்க போனாரு அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. அவர் வந்து டாய்லெட் போனாரு அப்படின்னோடனே இவர் அந்த டாய்லெட்டை போய் நின்றுட்டு சார் அப்படின்னு கூப்பிடுறாரு. சார் கொஞ்சம் லேட் ஆகி எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னோடனே கதவெல்லாம் தட்டி பாக்குறாரு. லாக் ஆகிருக்கு உள் பக்கமா. ஸோ என்னன்னு தெரியல, எந்த விதமான சவுண்டும் இல்லை. போய் யாராச்சும் கீ வாங்கிட்டு வாங்க, கீழே டூப்ளிகேட் கீ வாட்ச்மேன் இருக்கு, போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அந்த ராஜுங்கிறவர் வந்து சொல்றாரு. ஒருத்தர் ஓடி போய் கீ வாங்கிட்டு வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த டாய்லெட்டை ஓபன் பண்ணி பார்த்தா நம்மளோட எம்டி அவர்கள் வந்து மல்லாக்கு அப்படியே விழுந்து மண்டையில அடிபட்டு ரத்தம் கொஞ்சமா வந்து அப்படியே மயங்கின நிலையில இருக்காரா இல்ல இறந்த நிலையில இருக்காரா அப்படின்னு தெரியல. அப்படியே பயங்கரமா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன இப்பதான் நடந்து டாய்லெட்டுக்குள்ள போனாரு, இப்ப என்ன விழுந்து கிடக்குறாரா இல்ல வலிக்கு விழுந்தாரா என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. உடனே போய் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, கார் எடுங்க, கார்ல போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேசிக்கிறாங்க. எல்லாரும் ஓடி வந்து அந்த இடத்த வந்து பாக்குறாங்க. அப்ப அந்த ராஜு அப்படிங்கிறவர் வந்து மூக்குல அப்படி கை வச்சு பார்த்துட்டு இல்ல இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே போலீஸ்க்கு வந்து கால் பண்ணிடுறாங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறது யாரு அப்படின்னா அவர் தான் நம்ம ஹீரோ. அப்பதான் அவரோட என்ட்ரி இருக்கு. அவர் வந்து இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்றாரு.
சிசிடிவி கேமராவில் பார்க்குறாரு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்படியே பார்த்து சேகரிச்சுட்டு வர்றாங்க. அவர் கூட இன்னொரு போலீஸ் ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. அவர் சொல்லுவாரு, டாய்லெட்ல வலிக்கி விழுந்து தலையில அடிபட்டு இறந்து போயிட்டாரு, இது வந்து சும்மா ஒரு ஆக்சிடென்டல் டெத் சார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இல்ல எனக்கு வந்து இது மர்டர் ஆகணும், எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு. வேற எதுவும் இல்ல, வேற ஒண்ணு. இதெல்லாம் ஒரு மர்டர்னு எப்படி இந்த ஆள் கணிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அங்க சின்ன ஒரு கான்வர்சேஷன் மாதிரி நடக்குது. நம்ம ஹீரோவுக்கு காதுல விழுகிற மாதிரி தான் அந்த போலீஸ்கார் வந்து சில விஷயங்களை வந்து சொல்றாரு. அதுக்கு ஹீரோ வந்து சிரிப்பை மட்டுமே வந்து அவருக்கு பதிலா வந்து கொடுக்குறாரு. வலிக்கு விழுந்து தலையில அடிபட்டு இறந்துட்டாரு, அவ்வளவுதான். ஃபாரன்சிக் ரிப்போர்ட், ஃபாரன்சிக்ல இருந்து ஆள் வந்துடுறாங்க, டாக்டர்ஸ்லாம் வந்துடுறாங்க, பாடியை வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. அங்க போயிட்டு இதை வந்து என்ன ஏதுன்னு நீங்க வந்து ரிப்போர்ட்ஸை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு. கொஞ்சம் சீக்கிரமே கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர்கிட்ட வந்து நம்ம ஹீரோ சொல்றாரு. ஃபாரன்சிக் உள்ளவங்க வந்து அந்த கைரேகை இதெல்லாம் வந்து எடுத்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துலயுமே வந்து அந்த எம்டியோட கைரேகை இருக்கு உள்ள இருக்கிறதுல, வெளியில இருக்கிறதுல எல்லாருமே அந்த கையை பிடிச்சி திரும்பி பார்த்து அந்த கேட்டை ஓப்பன் பண்ணதுல வந்து எல்லாரோட கைரேகையுமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுல ரிப்போர்ட் வந்து கிடைக்குது. அதே மாதிரி நம்ம பிரேத பரிசோதனை வந்து செஞ்சு பார்த்தப்ப வந்து எந்த விதமான சம்பந்தமும் இல்லை பாடியில. அதாவது ஒரு பாய்சனோ இல்லை வேற எதுவும் கொடுத்தோ இல்லை வந்து ஏதோ அடிச்சு உங்களை கொன்ன மாதிரியோ எந்த விதமான இதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்து டாக்டர் வந்து கொடுத்துடுறாரு. அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. ஆனா பாய்சன் உள்ள போன மாதிரி டாக்டரும் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏதோ கீழே விழுந்து அடிப்பட்டதுல ஏதோ ஒரு இம்பாக்ட் மாதிரி மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த எம்டிக்கு வந்து மூச்சு திணறல் பிரச்சனை வந்து இருக்கும். அவரோட டிராவர்ல வந்து ஒரு மாத்திரை இருக்கும். அந்த மாத்திரை எதுக்குள்ள மாத்திரை அப்படின்னு சர்ச் பண்ணும்போது அது வந்து மூச்சு திணறல் ஏற்படுறப்ப போடக்கூடிய மாத்திரை அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அவரோட கேபின்ல கிடைச்ச டெரிஃப்ளின் டேட்டா டேப்லெட் பேக்கெட்ஸ்ல பிரீதிங் டிஃபிகல்ட்டி வரதுக்கும் மயங்கி விழறதுக்கும் சான்ஸ். ஸோ அவ்வளவுதான், கேஸ் முடிஞ்சிருச்சு. சும்மா யதார்த்தமா டாய்லெட்ல போனவர் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து தோணும். அங்க இருக்கிறவங்களும் அதான் வந்து நினைப்பாங்க. அந்த போலீஸ்கார் ஒருத்தர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு போலீஸ்கார் ஒருத்தர் இருக்காருல, அவருமே வந்து இதைத்தான் வந்து சொல்லுவாரு. வலிக்கு விழுந்ததுக்கு நௌஷாத், இதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் வேணும், அது போதும், படிப்பாரு. எல்லாருமே இந்த மாதிரி சொன்னாலும் பட் நம்ம ஹீரோவுக்கு மட்டும் இது ஒரு மர்டரா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் டவுட் பட்டுக்கிட்டே இருப்பாரு. அங்க வேலை செய்யறவங்க ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. அவங்களோட செல்போன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்க, யாரும் கால் பண்ணக்கூடாது, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இங்கதான் இருக்கணும், இன்னைக்குள்ள எப்படியும் என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு. அவங்களோட போன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி உள்ள ஒரு டேபிள்ல கொண்டாந்து வைக்கிறாங்க. அவங்க போன் எல்லாத்தையுமே அன்லாக் பண்ணி கொடுக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்றாரு. இந்த சமயத்துல வந்து அந்த டூப்ளிகேட் கீ வந்து கீழே வாட்ச்மேன்ட்ட தானே இருந்துச்சு. ஒருவேளை வாட்ச்மேன் வந்து எதுவும் பண்ணிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல கீழே இறங்கி வாட்ச்மேன்ட்ட வந்து விசாரணை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் மட்டும் இறங்கி கீழே வாட்ச்மேன்ட்ட கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அங்க ஒரு கார், பிளாக் கலர் கார் நிக்குது. அந்த கார்ல வந்து ஒரு லாலிபாப்போட அப்படி வளையமா போட்டு ஒரு லாலிபாப் இது மாதிரி ஒண்ணு வரைஞ்சிருக்கு. இது யாரோட காரு என்ன அப்படின்னு மேல போய் விசாரிக்கிறப்ப ஒருத்தர் மண்டையில வந்து முடியெல்லாம் இல்லாம ஒரு சொட்ட மண்டையா ஒருத்தர் இருப்பாரு. அவரு தான் இது என்னோட காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. என்ன அதுல ஒரு படம் வரைஞ்சிருக்கு, என்ன படம் அப்படின்னா பாப்பா எதுவும் வரைஞ்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லுவாங்க. ஆமா சார், அது என் பொண்ணு பண்ண வேலை. எதர்ச்சையா அவங்க எல்லாரோட போனையுமே அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு வரையில கூகுள் மேப்ல போய் ஒரு விஷயத்த வந்து அவர் நோட் பண்றாரு. எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட டாக்டர்கிட்ட வந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கூகுள்ல அந்த டைம் லைன்ல வந்து தெரியுது. அது யாரு வரைஞ்சா அப்படின்னா ஒரு டாக்டர், அவரோட பேத்தி தான் அந்த மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. இந்த டாக்டரும் நம்ம போலீஸ் ஹீரோவும் வந்து ஒரு ஃபேமிலிக்காக நம்ம ஹீரோ அங்க போயிடுவாரு. அங்க போய் விடெக் இன்டர்நேஷனல் பத்தி தெரியுமா என்ன அப்படின்னு விசாரணைகளை வந்து நடத்துவாரு. ஃபர்ஸ்ட் தெரியாதுன்னு சொல்ற டாக்டர் வந்து அதுக்கப்புறம் நான் இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் உண்மையை ஒத்துக்கிட்டு சில விஷயங்களை வந்து சொல்லுவாரு. பயங்கரமான ஷாக்கிங்கான விஷயமா இருக்கும். அது என்ன அப்படின்னா, இந்த விடெக் இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வேற ஒரு கம்பெனி இருக்கும், அது பேர் வி ஃபார்மசி அப்படிங்கிற ஒரு வைரஸுக்கு வந்து மாற்று மருந்தை வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாற்று மருந்தை டெஸ்ட் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு மனிதர்கள் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த விடெக் இன்டர்நேஷனல் கம்பெனில உள்ள இந்த 15 பேருக்கு வந்து டெஸ்ட் பண்றதுக்காக அவங்க சாப்பிடக்கூடிய டீ, பிஸ்கட்ஸ், இதுல எல்லாம் வந்து தண்ணி, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இந்த மருந்தை வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க. ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது.
அவங்களுக்கே தெரியாம அவங்க உடம்புக்குள்ள ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ இவங்க வந்து கண்டினியூவா இதை சாப்பிட அவங்களோட உடல்ல பல மாற்றங்கள் ஏற்படும். சில பேருக்கு முடி சுத்தமா கொட்டும், சில பேருக்கு வந்து கண்ணு தெரியாம போகும், காது கேட்காம போகும், ஞாபக மறதி ஏற்படும், நெகம்லாம் அப்படியே உறிஞ்சி பிஞ்சு போகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து நடக்கும். அவங்க டிஎன்ஏவே ஒரு மாற்றுதல் ஏற்பட்டிருக்கு. இது வந்து ரெட் வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸுக்கு உள்ள ஒரு மாற்று மருந்தை வந்து இவங்க தயாரிக்கிறதுக்காக இவங்களை வந்து லேப்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு ரேட்ஸ் மாதிரி பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்டர் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாரு. பயங்கரமான ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கும் இது. இதுதான் V-Pharma பத்தி நான் கலெக்ட் பண்ண டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம முதலாளி வந்து நமக்கு வந்து செஞ்சுட்டானே, இவனுக்கு வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அந்த 13 பேரும் நினைக்கிறாங்க. 13 பேரும் வந்து அவனை வந்து கொன்னுடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் அவனை வந்து கொலை செய்யறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. எங்களோட கமிட்மெண்ட் சார். எங்களுக்கும் ஜான்னால குழந்தை இருந்த மீராவுக்கு நீதி கிடைக்கணும் டாக்டர். இந்த கொலை செய்யறாங்க அப்படிங்கிறத வந்து போலீஸால வந்து கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூகத்துலதான் வந்து நம்ம ஹீரோ வந்து சில விஷயங்களை வந்து செய்வாரு. பட் ஆனா வந்து அவர் யோசிச்சு பார்ப்பாரு, இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்ப்பாரு. அதை வந்து நமக்கு ஸ்கிரீன் முன்னாடி பட் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த டாக்டருக்கும் தெரியாது. பட் ஆனா வந்து ஹீரோ வந்து ஒரு விஷயத்த வந்து யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கும் போது அங்க வந்து ஒரு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா, ஹீரோவோட வீட்டுல வந்து ஒரு கரப்பாம்பூச்சி வந்து செத்து கிடக்கும். அந்த கரப்பாம்பூச்சிய ஒரு 20-30 எறும்பு வந்து அப்படியே சுத்தி வரைக்கும் ரவுண்ட் பண்ணி அப்படியே இழுத்துக்கிட்டு தரன்னு போகும். இதை வந்து ஹீரோ பார்ப்பாரு. உடனே அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வரும், இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் இதை கொலை பண்ணியிருக்காங்க, யாருமே தனியா இருந்து இது செய்யல, இது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான். நான் சொல்றேன், எல்லாரும் கவனமா கேளுங்க. நம்ம சர்வர் ரூம்ல அவருக்கு வந்து ஆக்சுவலா மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கும் அந்த எம்டிக்கு. ஸோ வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து அந்த டாய்லெட்குள்ள செலுத்திட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் இறந்து போயிடுவாரு அப்படின்னு சில விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஒரு கிரைம் விஷயம் வந்து சில விஷயங்கள் செய்வாங்க. அதெல்லாம் வந்து தரமான செய்கை அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியா வந்து ஹீரோவுக்கே தெரிஞ்சிடும் இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் அதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு. பட் ஆனா வந்து ஹீரோ வந்து இவங்க ஏற்கனவே வந்து இவ்வளவு பெரிய தண்டனையை வந்து அனுபவிச்சுட்டாங்க, மறுபடியும் இவங்களை வந்து 4 சோத்துக்குள்ள அடைச்சு இவங்களை தண்டிக்க எனக்கு மனசு இல்லை அப்படின்னு இது வந்து ஒரு ஆக்சிடென்டல் டெத் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருவாரு. அங்க இருக்க போலீஸ்காரங்கெல்லாம் சிரிப்பானுங்க, என்ன இதுதானே நாங்க ஏற்கனவே சொன்னோம், நீங்க என்னமோ பெரிய மர்டர்ன்ட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஏளனமா வந்து பேசுவாங்க. மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கிறதுனால மயங்கி விழுந்திருக்கலான்னு, இதுல மத்தபடி சந்தேகப்படுற மாதிரி எந்த விஷயமும் இல்லைங்கிறது தெளிவாயிடுச்சு. நம்ம ஹீரோ வந்து டாக்டர்கிட்ட வந்து இந்த V-Pharmacy இருக்கக்கூடிய லொக்கேஷன் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. டாக்டர் வந்து அந்த லொக்கேஷனை வந்து ஹீரோவுக்கு வந்து சென்ட் பண்ணுவாரு. ஹீரோ அங்க போய் பார்ப்பாரு. ஒரு காட்டுக்குள்ள ஒரு தனியா ஒரு 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 பெரிய மிகப்பெரிய ஒரு கம்பெனி மாதிரி ஒன்று வச்சு அந்த ஃபார்மசி வந்து நடந்துகிட்டு இருக்கும். அங்க போய் சர்ச் பண்றதுக்காக ஹீரோ வந்து போயிடுவாரு. அந்த இன்னொரு எம்டி வந்து இந்த இடத்துக்கு வந்து வருவாரு. இவங்களும் தானே நம்மளோட, இந்த ஆளும் தானே நம்ம உயிர் நம்ம இந்த மாதிரி எல்லாம் ஆனதுக்கு வந்து இந்த ஆளும் ஒரு காரணம் தானே அப்படின்னு அவங்க எல்லாம் அந்த எம்டியை புதுசா அந்த எம்டியை எல்லாம் முறைச்சு பாக்குற மாதிரியும், இவங்க வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த V-Pharmacyக்குள்ள போய் சர்ச் பண்றதுக்காக போறதும் அதோட மாதிரி அப்படியே போட்டு அந்த படத்தை வந்து முடிச்சிருவாங்க. இது வந்து செகண்ட் பார்ட்டுக்கு வந்து லீட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணும். ரொம்ப ஒரு அருமையான ஒரு படங்க. 1 மணி நேரம் 58 நிமிஷம் தான் இந்த படம். ரொம்ப என்கேஜிங்கா இருக்கும் நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான படம். இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா இந்த படத்தோட மியூசிக்ங்க. அபி சல்வின் தாமஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மியூசிக் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட்லாம் சரியான பேக்ரவுண்டுங்க. ஸ்டார்டிங்ல மட்டும் ஒரே ஒரு பாடல் வரும். அந்த பாடலுமே நல்லா தான் இருக்கும். அந்த பாடல் முடிஞ்சோடனே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்ல மட்டும்தான் அவர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். 2வது பாசிட்டிவ் வந்து இந்த படத்துக்கு வந்து சினிமோட்டோகிராஃபி. விஜய் அப்படின்னு ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காரு. ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு சினிமோட்டோகிராஃபிங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுத்துருக்காரு. நம்ம ஹீரோவா இருக்கட்டும், அந்த டைரக்டர் 2 பேர் இதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து சம்ஜித் அப்படின்னு ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து சஞ்சீவ் பிரசன்னா அப்படின்னு நினைக்கிறேன். 2 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து திரைக்கதை வசனம் எழுதியிருக்காரு. சம்ஜித் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு அருமையான எழுத்து, ரொம்ப அருமையான ஒரு கரு, நல்ல படமாவே வந்திருக்கு. பார்த்து என்ஜாய் பண்றதுன்னா என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் டப்ல வந்து அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.